மசாலா மக்கானா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நெய் ஆயில் எதுவுமே போட வேணாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நல்லா கிரன்ச்சியாக இருக்கணும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பட்டர் வந்து சேர்த்துட்டு நான் கொஞ்சம் சில்லி தூள், தனியா தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர், சீரகத்தூள், சாட் மசாலா, அதுக்கப்புறமா சால்ட். சீரகத்தூள் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி சாட் மசாலாவில் சால்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் சால்ட் சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் கடையில் வந்து சீஸ் பெப்பர் போட்டு ஒரு மசாலா மக்கனா ட்ரை பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் மக்கனாலாம் அவ்வளோவா வாங்கவே இல்லை. ஸோ மக்காலானா இப்படி தான் டேஸ்ட் இருக்கும்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா நார்மலாக ஒரு மக்கானா பேக்கெட் மட்டும் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து நான் வந்து கொக்கோ பவுடர் போட்டு சாக்லேட் மக்கானா, அதுக்கப்புறமா வந்து மசாலாலாம் போட்டு ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு பெரிய ஆல்டர்னேட்டிவ். குழந்தைங்க நிறைய அந்த முறுக்கு சிப்ஸ்லாம் சாப்பிட்றாங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். பாப்கார்ன் மாதிரி ஃபைபரும் ஜாஸ்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நைஸ்.